வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. ஸோ டே 16 6th செகண்ட் டேர்மில் சயின்ஸில் யூனிட் வந்து 5 லெசன் வந்து செல். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு 20 கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் செல்லேருந்து. ஓகே, கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் வரட்டும். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்டில் வரட்டும். ஒரு 1 minute வெயிட் பண்ணலாம். உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல் அலகு டேஸ் ஆகும்னா செல் தான். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் சி தான் கரெக்டான ஆன்சர். பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், லத்தீன் மொழியில் டேஸ் என்பதற்கு சிறிய அறை என்று பொருள் ஆகும். லத்தீன் மொழியில் டேஸ் என்பதற்கு சிறிய அறை என்று பொருளாகும். ஓகே, செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்த்தலாம். செகண்டுக்கு சி த கரெக்டான ஆன்சர். லத்தீன் மொழியில் செல்லுலா என்பதற்கு சிறிய அறை என்று பொருள். ஸோ செல்லுலான் தான் அதுக்கு சிறிய அறைன்னு சொல்லியிருக்காங்க லத்தீன் மொழியில். ஸோ இதுக்கு சி தான் கரெக்டான ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்கு. தேர்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின், ராபர்ட் கேக் டேஸ் நாட்டை சேர்ந்த அறிவியலார். தேர்ட் கொஸ்டின் சொல்கிறேன். ராபர்ட் கேக் டேஸ் நாட்டை சேர்ந்த அறிவியலாளர், கணித அறிஞர் மற்றும் கண்டுபிடிப்பாளர். ஸோ எந்த நாட்டை சேர்ந்தவர்னு சொல்லி பார்த்துக்கோங்க. கணித அறிஞர் இவர். அது எந்த நாட்டை சேர்ந்தவர் இவர்? ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். தேர்டுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர், இங்கிலாந்து. ஸோ ராபர்ட் கீக் வந்து இங்கிலாந்து நாட்டை தான் சேர்ந்தவர். அதனால தான் அறிவியலாளர், கணித அறிஞர் மற்றும் கண்டுபிடிப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். தேர்டுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின், தற்காலத்தில் டேஸ் நுண்ணோக்கியானது செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுகிறது. எந்த நுண்ணோக்கி வந்து இப்போ ரீசண்டாக வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதாவது செல்லு வந்து கண்ணுக்கு தெரியாது, ஆனால் இது வந்து உருப்பெருக்கம்னு செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். ஃபோர்த்துக்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர், எலக்ட்ரான். தற்காலத்தில் எலக்ட்ரான் நுண்ணோக்கியானது செல்களை நன்கு உருப்பெருக்கம் செய்து காண பயன்படுகிறது. ஸோ எலக்ட்ரான் நுண்ணோக்கி தான் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சதுக்காங்க சொல்லியிருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. மற்ற எதுவுமே இல்லை, இதுதான் கரெக்டான ஆன்சர். அஞ்சாவது கொஸ்டின், டேஸாம் ஆண்டு மைக்ரோகிராபியா என்ற தனது நூலினை வெளியிட்டார். என்ன வருஷம் வந்து மைக்ரோகிராபியான்னு சொல்லி ஒரு நூலை வந்து வெளியிட்டார்?
ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். 5வது கொஸ்டினுக்கு சி த கரெக்டான ஆன்சர். 1665ஆம் ஆண்டு மைக்ரோகிராபியா என்ற தனது நூலினை வெளியிட்டார். பார்த்துக்காங்க, 1665 தான் கரெக்டான ஆன்சர். 6வது கொஸ்டின் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. படிச்சுட்டீங்க, டக்குன்னு கொடுத்துருப்பீங்க ஆன்சர். நான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தலாம். சி தான் கரெக்டான ஆன்சர். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடுனா மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் தான் செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு. ஸோ 6வது சி தான் கரெக்டான ஆன்சர். 7வது கொஸ்டின் முட்டையின் உள்ள வெள்ளை நிற பகுதி டேஸ் எனப்படும். முட்டையின் உள்ள வெள்ளை நிற பகுதி டேஸ் எனப்படும். ஓகே, ஆன்சர் பார்த்தல. 7வது கொஸ்டினுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர், சைட்டோபிளாசம். ஸோ முட்டையின் உள்ள வெள்ளை நிற பகுதி சைட்டோபிளாசம் எனப்படும். 7வதுக்கு ஆன்சர் டி தான். 8வது கொஸ்டின் பாக்டீரியாக்கள் மிக சிறியவை. இவை டேஸ் முதல் டேஸ் வரை மைக்ரோமீட்டர் அளவில் காணப்படுகின்றன. ஓகே, ஆன்சர் பார்த்துலாம். 8வது கொஸ்டினுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது 0.1 முதல் 0.5 வரை மைக்ரோமீட்டர் அளவில் காணப்படுகின்றது. ஸோ பாக்டீரியா ரொம்ப சின்னது, அதோட அளவு பார்த்துக்கோங்க. 0.1 முதல் 0.5 தான் மைக்ரோமீட்டர் அளவில் காணப்படுகின்றன அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ 8வதுக்கு பி தான் கரெக்டான ஆன்சர். 9வது கொஸ்டின் ஒரே செல்லால் ஆன நெருப்புக்கோழியின் முட்டையானது டேஸ் மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக உள்ளது. கரெக்டான ஆன்சரை கொடுங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். 9வதுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர். 170 ஒரே செல்லாலான நெருப்புக்கோழியின் முட்டையானது 170 மில்லிமீட்டர் விட்டம் கொண்டதாக உள்ளது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 9க்கு டி தான் ரைட்டு, 170. 10வது கொஸ்டின் எவை பல செல் உயிரினங்கள்? எவை பல செல் உயிரினங்கள்? ஓகே, ஆன்சர் பார்த்தலாம். டி தான் கரெக்டான ஆன்சர். ஸ்பைரோகைரா இதுதான் பல செல் உயிரினங்கள். மற்றது எல்லாமே ஒரு செல் உயிரினங்கள் தான். 11வது கொஸ்டின் தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை டேஸ். நம்மளோட உடம்புல இருக்கிற செல்லு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு தோராயமாக சொல்லுங்கள்.
ஓகே ஆன்சர் பார்த்துலாம். சி த கரெக்டான ஆன்சர் 3.7 × 10^13. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர் 3.7 × 10^13. ஸோ தோராயமாக மனித உடலில் உள்ள செல்களின் எண்ணிக்கை. சி த கரெக்டான ஆன்சர் 3.7 × 10^13. கரெக்டான ஆன்சர் சி தான். பன்னெண்டாவது கொஸ்டின். புவியில் முதலில் உருவான செல் டேஷ் செல் ஆகும். புவியில் முதலில் உருவான செல் டேஷ் செல் ஆகும். ஓகே ஆன்சர் பார்த்துலாம். பி த கரெக்டான ஆன்சர் ப்ரோகேரியாட்டிக். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். புவியின் முதலில் உருவான செல் ப்ரோகேரியாட்டிக் செல் தான் ஆகும் சொல்கிறாங்க. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். 12க்கு பி தான் கரெக்டான ஆன்சர். பதிமூணாவது வெங்காயத்தோலில் உள்ள செவ்வக வடிவ செல்லினுள்ளும் டேஸ் இருப்பதையும் கண்டறியப்பட்டது. வெங்காயத்தோலில் உள்ள செவ்வக வடிவ செல்லிலும் டேஸ் இருப்பதையும் கண்டறியப்பட்டது. ஓகே ஆன்சர் பார்த்துலாம். 13க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். நியூக்ளியஸ். வெங்காயத்தோலில் உள்ள செவ்வக வடிவ செல்லிலும் நியூக்ளியஸ் இருப்பதையும் கண்டறியப்பட்டது. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். 13க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். பார்த்துக்கோங்க. 14வது கொஸ்டின் போகலாம். 14வது கொஸ்டின். ப்ரோகேரியாட்டிக் செல் டேஸ் மைக்ரோமீட்டர் முதல் டேஸ் மைக்ரோமீட்டர் வரையிலான விட்டம் கொண்டவை. ஓகே ஆன்சர் பார்த்துலாம். 14க்கு பி தான் கரெக்டான ஆன்சர். 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரையிலான விட்டம் கொண்டவை. அதாவது ப்ரோகேரியாட்டிக் செல் 0.003 மைக்ரோமீட்டர் முதல் 2.0 மைக்ரோமீட்டர் வரையிலான விட்டம் கொண்டவை. ஸோ 14க்கு பி தான் கரெக்டான ஆன்சர். 15வது கொஸ்டின். டேஸ் தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல்கள் யூகேரியாட்டிக் செல்லினை கொண்டவை. அதாவது தெளிவான உட்கருவு கொண்டு இருக்கும். கரெக்டான ஆன்சர் கொடுங்க. ஓகே 15வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்துலாம். 15க்கு ஏதா கரெக்டான ஆன்சர். ஆல்கஹால். ஆல்கஹால் தெளிவான உட்கருவை கொண்டுள்ள செல்கள் யூகேரியாட்டிக் செல்லினை கொண்டவை. ஸோ 15க்கு ஏதா கரெக்டான ஆன்சர். ஆல்கஹால். 16வது பொறுத்துக. செல் சுவர், பசுங்கணிகம், சைட்டோபிளாசம், உட்கரு, நுண்குமிழ்கள்.
ஸோ இது எது எதுன்னு கரெக்டானது பாருங்கள். ஓகே, கீழே ஆன்சர் செக் பண்ணி வச்சுக்கேன். ஸோ அது செக் பண்ணி கரெக்டாக இருந்தது கொடுங்க. ஓகே, 16க்கு ஆன்சர் பார்த்துடலாம். சி தான் கரெக்டான ஆன்சர். 4 5 1 3 2 4 5 1 3 2. ஸோ பார்த்துக்கோங்க, செல் சுவர்னாவே பாதுகாப்பவர். பசுங்கனியம் வந்துச்சுனாவே செல்லின் உணவு தொழிற்சாலை. பசுங்கனியம்னாவே செல்லின் உணவு தொழிற்சாலை. சைட்டோபிளாசம்னாவே செல்லின் நகரும் பகுதி. சைட்டோபிளாசம்னா செல்லின் நகரும் பகுதி. உட்கருனாவே என்னன்னா செல்லின் கட்டுப்பாட்டு மையம். ஸோ செல்லின் கட்டுப்பாட்டு மையம் தான் உட்கரு. நுண்குமிழ்கள்னா சேமிப்பு கிடங்கு. நுண்குமிழ்கள்னா சேமிப்பு கிடங்கு. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். 4 5 1 3 2 கரெக்டான ஆன்சர். 4 5 3 1 சாரி 4 5 1 3 2 இதுதான் ரைட்டான ஆன்சர். 4 5 1 3 2 இதுதான் ரைட்டான ஆன்சர். மறுபடியும் சொல்கிறேன், செல் சுவர்னாவே பாதுகாப்பவர். பசுங்கனினாவே செல்லின் உணவு தொழிற்சாலை. சைட்டோபிளாசம்னாவே செல்லின் நகரும் பகுதி. உட்கருனாவே செல்லின் கட்டுப்பாட்டு மையம். நுண்குமிழ்களாவே சேமிப்பு கிடங்கு. ஸோ கரெக்டான ஆன்சர் 16க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். 16க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். 17வது கொஸ்டின், விலங்கு செல்கள் எப்போதும் டேஸ் வடிவில் தான் இருக்கும். விலங்கு செல்கள் எப்போதும் டேஸ் வடிவில் தான் இருக்கும். விலங்கு செல்கள் எப்போதும் டேஸ் வடிவில் தான் இருக்கும். கரெக்டான ஆன்சர் கொடுங்க. ஓகே, 17க்கு ஆன்சர் பார்த்துடலாம். 17க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். கோள வடிவம். விலங்கு செல்கள் எப்போதும் கோள வடிவில் தான் இருக்கும். ஸோ 17க்கு சி தான் கரெக்டான ஆன்சர். 18வது கொஸ்டின், டேஸ் செல்லை சுற்றி செல் ஜவ்வு காணப்படுகிறது, ஆனால் செல் சுவர் காணப்படுவதில்லை. டேஸ் செல்லை சுற்றி செல் ஜவ்வு காணப்படுகிறது, ஆனால் செல் சுவர் காணப்படுவதில்லை. பார்த்துக்கோங்க, கீழே கொடுத்துருக்கேன். கரெக்டான ஆன்சரை கொடுங்க. 18க்கு ஓகே, 18க்கு ஆன்சர் பார்த்தலாம். 18க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். அதாவது விலங்கு செல்லை சுற்றி செல் ஜவ்வு காணப்படுகிறது, ஆனால் செல் சுவர் காணப்படுவதில்லை. பார்த்துக்கோங்க, விலங்கு செல்லுக்கு தான் அந்த இது இருக்குது. இதுதான் கரெக்டான ஆன்சர். 18க்கு டி தான் கரெக்டான ஆன்சர். தவறான இணையை தேர்ந்தெடுக. 19வது கொஸ்டின், தவறான இணையை தேர்ந்தெடுக. ஓகே, கரெக்டானது சூஸ் பண்ணுங்கள். பார்த்துக்கோங்க, கரெக்டானது கொடுங்க.
ஓகே 19வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்துடலாம். 19க்கு ஏ தான் தவறானது. ஸோ ப்ரோகேரியாட்டிக் செல் வந்து 1 முதல் 2 மைக்ரான் தான் இருக்கும். ஸோ நான் 10 முதல் 100 மைக்ரான்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் தப்பானது. மற்ற எல்லாமே கீழே ஆப்ஷன் கொடுத்தது ஃபுல்லாக ரைட்டான ஆன்சர். ஸோ 19க்கு ஏ தான் கரெக்டான ஆன்சர். தவறான இணைனா ஏ மட்டும்தான். ஓகே லாஸ்ட் கொஸ்டின். உட்கரு டேஸ் உட்கரு கிடையாது. டேஸ் உட்கரு கிடையாது. ஓகே ஆன்சர் பார்த்துடலாம். 20வது கொஸ்டினுக்கு வந்து பி தான் கரெக்டான ஆன்சர். பாக்டீரியாவுக்கு தான் உட்கரு கிடையாது. ஸோ பி தான் கரெக்டான ஆன்சர். பாக்டீரியா உட்கரு கிடையாது. மற்ற எல்லாமே ஒரு செல் தாவரங்கள் அப்படி இருக்கும். ஸோ மெயினானது பாக்டீரியாவுக்கு தான் உட்கரு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே நாளைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா யூனிட் வந்து 6 மனித உறுப்பு மண்டலங்கள். ஸோ மனித உறுப்பு மண்டலங்கள் பற்றி அந்த டாபிக் தான் நாளைக்கு வந்து லைவ் டெஸ்ட் வரும். ஸோ ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட். தேங்க்யூ. நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க. நல்லா அட்டன் பண்ணிட்டு இருந்தீங்க. நானும் பார்த்துட்டா இருந்தேன். ஸோ இதே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டாபிக் லாஸ்ட் நம்ம எப்போயும் முடிஞ்ச பின்னாடி அதாவது 6 லெசன் முடிஞ்சிச்சுனாவே நம்ம வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு வைப்போம் கண்டிப்பாக. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி சோசியல் பயங்கரமாக நான் கொஸ்டின் செட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாருங்கள் சோசியல் இந்த முடித்த பின்னாடி சோசியல் பாருங்கள். நீ உங்களாலே கொஞ்சம் கஷ்டமானதாக எடுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஈஸியாகவும் கொஞ்சம் கஷ்டம் அப்படி மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த படித்ததுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு டாபிக் நாளைக்கு மார்னிங் வந்து மனித உறுப்பு மண்டலம் வந்து பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நாளைக்கு முடித்த பின்னாடி அந்த டெஸ்ட்டு முடித்த பின்னாடி உங்களுக்கு எல்லாம் எப்போ ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு அந்த டெஸ்ட்டு லைவ் டெஸ்ட்டு முடித்த பின்னாடி உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுவேன். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.